கேள்வி. அந்த கேள்விக்கு நான் எங்க போய் தலைமுழு விட்டு இப்படி பண்ணி போட்டீங்களே? என்னையா பண்ணி? காவேரியில தண்ணி இருந்தா கூட தலையோட முழுகி பாவத்தை கழிக்கலாம். மொட்டை காவேரியில நான் போய் முட்டிக்கிட்டு தான் சாவோடு. இப்படி பண்ணியிருக்கிறீங்களே, நல்லா இருப்பீங்களா? என்னையா பண்ணினேன்? ஏன் நடுவரவர்களே, நீங்க செஞ்ச பாவத்தை போக்கறக்கு அந்த நவரடியான் கோயில சீட்டு எழுதி கட்டுனா போகுமா? அந்த சங்ககிரி முனி கோயில போய் மந்திரிச்சு கட்டுனா போகுமா? அந்த நாமக்கல் பெரிய கருப்பன் கோயில போய் சாவ குத்துனா போகுமா? இல்ல காசியில தலைமுழுகுனா போகுமா? அந்த ராமேஸ்வரத்துல 16 மட்டும் அந்த 24 குளத்துல இந்த குளத்துல தலையேறினா போகுமா? இப்படி பண்ணலாமா? என்னையா பண்ணு? பட்டிமன்றம் பேசுறதுக்கு நல்ல பேச்சாளரை தானே கூட்டிட்டு வர சொன்னாங்க. ஆமா, நல்ல பேச்சாளரை கூட்டிட்டு சொன்ன பைத்தியாரி கூட்டிட்டு வந்திருக்கிறீங்க. இதாடா பைத்தியம்? ஆமா, நல்லா பாடுற. சேலை கட்டி. ஆமா, ஊர்ல உலகத்துல எவ்வளவு சேலை கட்டலதான் கட்டிக்கிட்டா. கல்யாணம் ஆயிடுச்சுடா. எவன் கண்ணால மூச்சு எவன் மூச்சா? புள்ள இருக்குடா. 6 புள்ள பத்தா. ஏய், படிச்சிருக்குடா. நடுவர் அவர்களே, படிச்ச பைத்தியம். என்ன அந்த சேர்ல போய் உட்கார போறியா? எங்க போற? தண்ணி பாட்டில் தூக்கிட்டு போற? என்ன சேப்பா இருக்கட்டுமே தண்ணி பாட்டில் தூக்கிருக்க? முழு பாட்டில் தூக்குனா குறை பாட்டில் ஒன்று தூக்கிருக்க. எதுக்கு? அரை குறை பாட்டிலா? என்ன பேக்கெல்லாம் தூக்கிட்டு தெரியுது? என்ன பேக்கு? என்ன மைக்கு தூக்கி? ஏப்பா, சாமானம் போச்சு. வேற என்ன எடுத்த? அஜந்தா வாழைப்பழத்தை தூக்கிருப்ப. காயா இருக்கிறதுனால வச்சிருக்கேன். அவ்வளோ இருக்கு. கண்டிக்கிறமா? உட்காரமா. நீ தட்டு மாதிரி எந்திரிக்க முன்னாடி எவ்வளவு சிரமப்பட்டு எந்திரிக்குது. இது என்னன்னு சொன்ன? பைத்தியம். இது பைத்தியம் ஐயா? ஆமாங்க. இதுவும் பைத்தியம் கிடையாது. இதுக்கு முன்னாடி பேசுனதும் பைத்தியம் கிடையாது. ரெண்டுமே பைத்தியம். ரெண்டும் பைத்தியம் கிடையாது. அப்புறம் யாரு? எனக்கு நல்லா தெரியும். ரெண்டு லூசு வகையை. அது சரி. ஒரு லூசு 12 மணிக்கு கிளம்பிருச்சு. ஒன்னு அரை லூசு, ஒன்னு முழு லூசு. என்னமோ குடும்பத்துல தூணு பொண்டாட்டி. நல்ல பொண்டாட்டி வாச்சா நாங்க இங்க வரோம். வெடி மானா வரதேசி மண்டமா தன்னாசின்னு ஊரா சுத்துறக்கு விதி எங்களுக்கு. வீட்டுக்கு போனா புட்டுங்கிறா. உப்பு இல்லையா, அரிசி இல்லை, பருப்பு இல்லை, தக்காளி இல்லை, வெங்காயம் இல்லை, மிளகாய் இல்லை. நான் சொன்னாலே கோமரி ஆனா இல்லைன்னு சொல்லாத வீட்டுல எந்த பொம்பளை புள்ள வீட்டுல இல்லைங்கிறாளா அந்த குடும்பத்துல லட்சுமி தங்கம்மாண்டா இருக்குதுன்னு சொல்லினேன். அப்படியா? உப்பு டப்பா காலியா இருக்குது, அரிசி டப்பா காலியா இருக்குது, பருப்பு டப்பா காலியா இருக்குது. இங்க புருஷனுக்கு பாக்கெட்டும் காலியாத்தான் இருக்குது. நடுவர் அவர்களை, என்னை பெத்த தாயி என்ன வருமானமோ அதுக்குள்ள குடுத்தனம் பண்ண பழகி இருந்தாலுங்க 2 பசங்களை பார்த்து காப்பாற்ற முடிச்சதுங்க. இப்ப இந்த பொண்டாட்டிக்கிற சண்டாளி 50 ரூபாய் சம்பாரிச்சு கொடுத்தா 80 ரூபாய் செலவு பண்றாளே, குடும்பம் முன்னுக்கு வருமா? அப்படி கேளியா? 50 ரூபாய் சம்பளக்கார பொண்டாட்டி 9 மட்டும் காப்பி குடிச்சா அநீதி. 50 ரூபாய் சம்பளம் வாங்குற பொண்டாட்டி 9 மட்டும் காப்பி வச்சு குடிச்சா குடும்பம் முன்னுக்கு வருவாய்? நான் கேட்கிறேன். சுகர் வரும்ல? சுகர் இங்க ஏற்கனவே ஏறி கிடக்குது 400 500. நாடு போனா போது பொம்பளை பிள்ளைங்க ஒரு அமசு அடக்க வேண்டாம். என்னமோ இவ புருஷனுமே விவாசி கேட்கப்படாதா, எங்க அம்மா புருஷனுமே விவாசி கேட்கப்படாதா, வேற ஏவாதான் விவாசி கேட்கறது? நடுவரவர்களை, பெத்த தாய்க்கு வேற ஏதாவது ஒப்பு வைக்க முடியுமாங்க? நடுவரவர்களை, ஒரு கொலையே செய்தாலும் நம்மை மன்னிக்கின்ற நீதிமன்றம் நம்மளை பெத்த தாய் தான். நடுவரவர்களே, அப்பேற்பட்ட அம்மாவை குறை சொல்லி போட்டு போறாள, அவளுக்கெல்லாம் புண்ணியம் கிடைக்குமா? நான் கேட்கிறேன். அது பாருங்க, மாமியா வேண்டாமாமா, ஆனா மாமியாவத்த பையன் மட்டும் வேணுமாமா. இடத்துக்கு வெடி சம்பாரிச்சு கொடுத்தா இவ படுத்துட்டு திங்கிறதுக்கு கஷ்டப்படுறது பூரா புருஷனை கணக்காரர் ஆக்குறது பூரா பொண்டாட்டி, உழைக்கிறது பூரா ஆம்பளை, ஊர் நாயம் பேசி ஊட்ட கெடுக்கிறது பூரா பொண்டாட்டி. நடுவரவர்களே, பாடுபடுறது பூரா ஆம்பளைங்க, படுத்துட்டே இன்னும் பெருமை பேசுறது பூரா பொம்பளைங்க. ஆம்பளை என்னைக்காவது பெருமை பேசி இருக்கிற? பேச மாட்டாயா? வெடி சம்பாரிச்சுட்டு வரமே, ஒரு நாள் ஒரு பொழுது நாள் சம்பாரிச்சு கொண்டாந்த காசை பொண்டாட்டி கிட்ட கொடுத்துருக்கிறோமா? கொடுக்க மாட்டோம். அம்மா கிட்ட கொடுக்குறோம். சேத்த வேணத்தை சிக்கனமா செலவு பண்ண பக்குவமா அம்மா கையில கொடுத்து போடு செல்லகனே, அவங்க 600 ஆட்டுவாங்க செல்லகனே. சேத்த வேணத்தை சிக்கனமா செலவு பண்ண பக்குவமா அம்மா கையில கொடுத்து போடு செல்லகனே, அவங்க 600 ஆட்டுவாங்க செல்லகனே. அம்மா கிட்ட கொடுத்தா 6 ரூபாய் கொடுத்தா ஒரு மாசத்துல அது 100 ரூபாய் ஆகும். பொண்டாட்டி கையில 100 ரூபாய் கொடுத்தா
ஒரு மாதத்துல அது 6 ரூபாய் ஆகுமுங்க. சிக்கனம் இல்ல. நான் கேக்குறேங்க, நீ பெத்த தாய் என்னைக்காவது மேக்கப் போட்டிருக்கிறாளா ஐயா? ஒரு கல்யாணம் காட்சி போகணும்னா அவ முகூர்த்தத்துக்கு எடுத்த பட்டு புடவை கட்டுவா. அது நூலே பஞ்சு பஞ்சா பிஞ்சு போயிருக்கு. அந்த ஜாக்கெட்டு நான் கேட்கிறேன், ஒரு சேலைக்கு எத்தனை ஜாக்கெட்டுங்க? ஒரு சேலைக்கு ஒரு ஜாக்கெட். ஆனா என் பொண்டாட்டி ஒரு சேலைக்கு 3 ஜாக்கெட் தைக்கிறாளுங்க. அந்த டைலரு இறுக்கி போடுச்சுன்னா பிரிச்சு விடுறதுக்கு டக்கு பிடிச்சு கொடுக்குறேன். அந்த 3 டக்கு பிரிச்சு விட்டாரு. மாமா இருக்குது, மாமா இருக்குதுங்கிற. இப்ப நொறுக்கிறது நிறுத்தினா தான் இருக்கிறது. இன்னைக்கு எல்லாரும் சேசிப்பி மண்ண மாதிரி போடுற மாதிரி ஏதோ தின்னுட்டே இருந்தா அப்புறம் எங்க போய் சாய்க்கிட்டு பத்து. எங்க அம்மா என்னங்க மேக்கப் போட்டா கோகுல் சாண்டல் பவுடர் எங்க அம்மா கண்ட கதி, விட்டா பாண்டிஸ் பவுடர் எங்க அம்மா கண்ட கதி. அதுக்கு முன்காலத்துல என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இந்த கோரக்கிழங்கு இருக்கு இந்த பக்கம், கோரக்கிழங்கு பொறிச்சுக்கிட்டு வந்து இடிச்சு வச்சிருப்பாங்க, அதைத்தான் பூசிட்டு போவாங்க. என் பொண்டாட்டி சொன்ன, மாமா மூஞ்சி பூரா பிம்பிள்ஸா வந்துருச்சு என்ன வந்துட்டுன்னா. நான் சொன்னேன், மாட்டுச்சாணி போட்டு கழுவு சுத்தமா போயிருக்கேன். முகத்துக்கு யாராவது மாட்டுச்சாணி போடுவாங்களே? எங்க கொரோனா காலத்துல ஊடு தவறாது மாட்டுச்சாணி போட்டு வலிச்சுமே எனத்துக்கு. கொரோனா கிருமி வீட்டுக்குள்ள வரக்கூடாது. என்ன கொரோனாங்கிறது கிருமி, மாட்டுச்சாணிங்கிறது கிருமி நாசினி. வீட்டுக்குள்ள வரப்படாது ஊடு தவறாது மாட்டுச்சாணி போட்டு வலிச்சோம் இல்ல. அப்ப இந்த மூஞ்சியில பிம்பிள்ஸ் எதனால வருது? கிருமினால வருது. அப்ப இந்த கிருமி நீக்கிறதுக்கு மாட்டுச்சாணிங்கிற கிருமி நாசினி போடப்படாது. என்ன அறிவு! இட்லி சாப்பிட்டேன். அவ சொன்னா அதெல்லாம் போடப்படாது, மரியாதையா 4500 பணம் கொடு, நான் போய் பேசியல் பண்றோம்னா. என்ன உள்ள பேசியல்னு ஏதோ பட்டர் பேசியல்னு சொன்னா. பால் கறக்கிற நாய்க்கு பட்டர் பேசியல் பத்தின வெங்காயமே தெரியும். நம்மளுக்கு வெடிச்சா மாடு தெரியும், மாட்டு மடி தெரியும், பால். இந்த மாட்டை காமிச்சு எம்பிட்டு கறக்கணும்னு சொல்லுவேன். இந்த மாட்டுக்கு சுழி எங்கன்னு கேட்டா சொல்லுவேன். இந்த மாடு என்ன விலை பொறும்னு சொல்லுவேன். இந்த வெள்ளாட்டு என்ன விலைக்கு வாங்கலாம்னு சொல்லுவேன். பட்டர் பேசியல் பத்தி எனக்கு என்ன தெரியும்? என்ன புள்ள பட்டர் பேசியல்னா, இந்த பாலாடை இருக்குல்ல, பாலாடை, அந்த பாலாடை எடுத்து இந்த பண்ணாடை மூஞ்சியில் ஒட்டி செத்த பணத்தை போஸ்ட்மார்ட்டம் பண்ற மாதிரி பண்ணி படுக்க வச்சிருக்காங்க. எவ்வளவு செலவுன்னு கேட்டா 4500 ரூபாய் சொன்னான். எனக்கு நெஞ்சு வலி வந்துட்டு இருந்தா. கோட்டப்பள்ளி சந்தையில 4500 ரூபாய்க்கு ஒரு வெள்ளாட்டை வாங்கி விட்ட வருஷம் 2 குட்டி போடுமல்லுங்க. ஒன்னு கருப்பராயனுக்கு வெட்டல, ஒன்னு முனியப்பனுக்கு வெட்டலாமல்லுங்க. ஆமா, நீ சொன்னா நான் போன வருஷம் வெள்ளாடு வாங்கி விட்டு குட்டியே போடல. ஏங்க கிடையாது, குட்டி போடாத அம்மல். கிடாயாடு எப்படிங்க குட்டி போடு? பொட்டையாடு தான் போடு. என் பக்கத்து குட்டி போடு. அது பொட்டையாடா இருக்கு, போடு. அவன் வீட்டுல கிடையாது இல்லையடா. உங்க வீட்டுல கடாயாடு இருக்குது இல்ல? அப்ப நான் பட்டம் பண்றேன் கிளம்புற நேரம் என் கடாய அவுத்து விடுறான்னு நினைக்கிறேன். அது சரி. எத்தனை குட்டி போட்டுருக்குது? 2 குட்டி. நாமக்கல் நடந்தது இன்னும் நினைச்சிட்டு இருந்தா நல்லா இல்ல, பாத்துக்கங்க. நாளைக்கு காத்தால போய் நேரா அவன் சட்டை கட்டி பிடிங்க. அடே பழப்பழவனே, எரிச்சவனே, அதோடு பாலா போய் தொலைச்சவனே, உன் ரூட்ல கெடா இல்லை. நம்மட கெடா சேர்ந்ததும் உங்களோட பொட்டையாடு குட்டி போட்டுருக்குது. ஒழுக்க மரியாதையை 2 குட்டியில் 1 குட்டி பங்கு கேளுங்க. கேட்க மாட்டேன். ஏன் கேட்க மாட்டேன்? சண்டைக்கு இருப்பேன். எதுக்கு சண்டைக்கு வருது? இன்னைக்கு ஆட்டுக்குட்டியில பங்கு கேட்பேன். எஞ்சிருக்கிறாங்க எல்லாம் அறிவாளி மக்கள் புரிஞ்சு. சரி, நாளைக்கு ஆட்டுக்குட்டியே கேட்பேன், சண்டைக்கு வருவாங்க. கேப்ப ஆட்டுக்குட்டிய. நாடுபரவர்களை 4500 ரூபாய் செலவு பண்ணி இன்னொரு புருஷனா கட்ட போறேன். எங்க அம்மா அப்படி செலவு பண்ணுவாங்க விஷயமா 4500 ரூபாய இப்ப போயிட்டான். உங்களுக்கு எப்படி பக்கத்துல பள்ளி வேலை டவுன், எனக்கு பக்கத்துல நம்பியூர் டவுன். போய் பாக்குறனாக்கா 4 பொம்பளை குண்டு குண்டா குந்தாணி கணக்கா ராணி ஆட்டமே படுத்திருக்கிறாங்க. எவன் பொண்டாட்டின்னு தெரியல. கிளப்ப வேண்டிய நாம அடையாளம் தெரியாத அடுத்த பொண்டாட்டி கையை பிடிச்சுழுத்தா 4 பேர் இன்னும் பார்க்கும். அதெல்லாம் நீ கிளப்பி விட்டா 4 பேருமே ஓடிட்டு போலுங்க. நான் ஒண்ணு கிட்ட போய் அம்மனியோ அடி அம்மனிங்கிற எவ்வளவுமே வாய் திறக்க மாட்டேங்கிறா. மூஞ்சி பூராதான் மைதாமா வெப்பிட்டு வெள்ளரிக்காய் வெட்டி பேசிருக்குதா. அந்த ஓரமா நின்று போன் பேசிட்டு இருந்தா. மொல்ல கிட்ட போய் எங்கன்னு பொண்டாட்டி வந்தாலே பார்த்தேன். என்ன உள்ள 4 பொம்பளை இருக்கிறாங்க. எவன் பொண்டாட்டினா அந்த இளவு தெரிஞ்சத்தை எழுப்பி கூட்டிட்டு போயிருவனே. அல்ல ஒன்னொன்னு பேரலாட்டு உருண்டுட்டு கிடக்குது. இதுல எது நான் என்னோட ப்ராப்பர்ட்டின்னு தெரியல. சாம்சத்தை எழுப்பிடுனேன். ஏன் கேட்டா, இந்த போன மூதேவி ஊட்டுச்சாவி பூட்டி கொண்டு போயிட்டான். தோரப்பு குச்சி இல்லாத எப்படி திறக்கிறது? தோரப்பு குச்சி இல்லையாமனி எழுப்பி விடுனேன். இந்த அம்மா கேட்டா, உனக்கு கண்ணால மூஞ்சி எத்தனை வருஷம் ஆச்சுன்னா 15 வருஷம் ஆச்சு அப்படின்னு. 5 வருஷமும் கூட பொண்டாட்டியும் கூட பொழைக்கிறான். நீ அடையாள சிக்கலிங்கிறேன். அவன் மேக்கப் போட வந்து 15 நிமிஷம் தான் ஆச்சு, எனக்கு இப்படி தெரியும்னு அவ கேட்டான்.
நாங்க ரெண்டு பேசிட்டு இருந்தோமா, கதவு சைஸா திறந்துருந்தது. ஓஹோ. இந்த நாய் ஒண்ணு இருக்கணும், மூசு மூசுன்னு, பொம்மரி நாய். அந்த பொம்பெரி நாய் அது என்ன பண்ணுச்சு, கதவு சந்தில முட்டிக்கிட்டு உள்ள போனது. ஏன்னா பெத்த தாய்மார்கள் இத்தனை பேர் இருக்கிறீங்க, பாலாடை பார்த்த நாய்கம்னு இருக்குமா, அது சேர் மேல ஏறி படுத்திருக்கிறவன் மூஞ்சி போய் சொலுக்கு 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 நக்குது. நக்கிறது நாயின்னு படுத்திருக்கிற நாய் தெரியும். இப்ப கேட்கற, ஏன் மேடா 4500 ரூபாய் பணம் வாங்கிட்டு 3/4 மணி நேரம் கழிச்சு எடுக்கிறோம், நீங்க பேசியல 10 நிமிஷத்துல எடுக்கிறீங்க கேட்கறாளே. நாய் நக்கறக்கு 4500 ரூபாய் உங்க ஒப்பன் கோயாலும் மாடுபட்டு கொடுத்தாங்களா? அப்படி கேளு. எங்க அம்மா மானாவரதாசி மண்டமா தன்னாசின்னு கோரக்கிழங்கு வித்து, கோப்பாய் வித்து, சீக்கு மாத்து வித்து, அதை வித்து இதை வித்து காப்பாத்தி வித்து சொத்துல சம்பாரிச்சு கொண்டு நாய நக்கோட தெரியுது. அந்த ஆயாளுக்கு தர சோறு போடுறதுக்கு கசக்குது. அப்படி கேளியா? நடுவரவர்களே, அந்த காலத்துல எல்லாம் பொம்பளைங்க பொழுதுக்கும் பாடுபட்டாங்க. இந்த காலத்துல எந்த பொம்பளையாவது வீட்டு விட்டு வெளியே வராளா? அக்கா, நான் உங்களை எல்லாம் ஆரஞ்சு சொல்லுவேன், நீங்க எல்லாருமே நல்லவியோ அல்லன்ற கூட பிறந்த ஆத்தா மாறுவோ, நான் உங்களை பேசவே இல்லை. நான் பேசுறது அவனாசிக்கு மேக்க, நம்பியூருக்கு தெக்க, உருப்படியா ஊடு போய் சேரணும். நான் மேல பொண்டாட்டிக்கு ஒரே ஒரு புருஷன். என்ன இப்படி சொல்றீங்க? கம்பு கம்புக்கு வரக்கடத்துல தண்ணி வந்தா கம்புக்கு நாதி ஏற்றி கடையோட போகணும்பாங்க. அந்த காலத்துல எல்லாம் மாளாத பாடுபட்டாங்க. காவேரி தண்ணி பக்கத்துல ஓடுது, நெல்லு விளைஞ்ச காடு, கம்பு விளைஞ்சதா பூரா நெல்லு, மறி கூட்டிட்டு நெல்லு சாணம் போட்டான்னா இங்க இருந்து அங்க போறக்குள்ள ரெடி ஆகி போயிரு. நடுவார்களை பிரித்திரிச்சு தூக்கி தலையில கட்டுக்கம் சுமந்துக்கிட்டு போனா, 10 மாடு 15 மாடு தாம் போட்டுனா, நெல்லு குத்துனா. இன்னைக்கு தான் வெள்ளை வேட்டியாட்ட அரிசி, அன்னைக்கு ஊடு தவறாத நெல்லு குத்தித்தான் சோறாக்குவாங்க. அப்படி மாம்பாடு பட்டாங்க என்ன பெத்த ஆத்தா மாறுவோம். இப்ப பொம்பளைங்க பொழுதா ஒழிக்கு டிவி 6:30 மணிக்கு ராமாயணம், 7 மணிக்கு அன்னம், 7:30 மணிக்கு கையளு, 8 மணிக்கு 3 முடிச்சு, 8:30 மணிக்கு மருமவும், 9 மணிக்கு சிங்கப்பெண்ணு, 9:30 எதிர் நீச்சல், 10 மணிக்கு மல்லி, 10:30 மணிக்கு தான் பொண்டாட்டி அடுப்புலயே வைக்கிற கொல்லி சொல்லி தின்னு தொலைகிறது. அந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ் என்னாச்சு? அந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ் அந்த ராஜி புள்ள போலீஸ் ஆகணும்னு ஓடியே செழிக்கிறான். கம்முன்னு இருக்காத கண்டவனை கூட்டிகிட்டு ஓடணும். முன்ன ராமேஸ்வரம் போய் பிடிச்சாந்தாங்க, அப்புறம் எத்த பையனை கட்டி வச்சாங்க, அப்புறம் அவனை தொலைவிட்டு சிங்கப்பூர் ஓடுறன்ட்டு ஓடுனா, இப்ப போலீஸ் ஆரம்பிட்டு ஓடுறான். அவளுக்கு ஓடுறதே தான் பொழப்பு. அந்த பாக்கியலட்சுமியில அந்த கோபி பையில கொண்டு போய் செயல ஓட்டாத விட மாட்டோம்னு பாக்கிய தீர்க்கமா இருக்கிறாளுங்க. 1000 தப்பு பண்ணி இருந்தாலும் பாக்கியாளோட மாமியா ஈஸ்வரி தாங்க பொம்பளை. பெத்த மகனை எந்த இடத்துலயும் விட்டு கொடுக்காது இருக்கிற பாருங்க. அப்பேற்பட்ட நாடகம் தாக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு தேவை. ஆகா, அவ்வளவு நாடகத்தை அவ்வளவு தெளிவா சொல்றாரு. ஒரு தடவை கைதட்ட கொடுக்க பாப்போம். ஏமாப்ல, பொண்டாட்டி பூரா டிவி பாக்குதுன்னா அவ்வளவு நாடகத்தை நீ சொல்லி என்னடா நியாயம்? நடுவர் அவர்களை, தமிழ்நாட்டை மாத்திரை, இந்தியாவை மாத்திரை, பள்ளி வளத்தை மாத்திரை, கொக்கராயம்பேட்டை மாத்திரை, கோட்டப்பள்ளி மாத்திரம்னு சொல்ற ஆம்பளைகளை கல்யாணத்துக்கு முன்னாலேயே மாத்தி போடுங்க. கல்யாணம் முடிஞ்சா உங்களால டிவி சேனலை கூட மாத்த முடியாது. பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்துட்டா ரிமோட்டை பிடிக்க வச்சுட்டு கொடுக்க மாட்டான். கரெக்ட். பாரு, அன்னைக்கு IPL மேட்ச் ஓடிட்டு இருக்குது. ஏய் குடி ஸ்கோர் பாக்குறோம்னே, ஸ்கோர் வேணுமா நைட்டு சோறு வேணுமா? விளம்பரம் போட்டாங்கக்கா, அடி குடி செய்தினாலும் பாக்குறேன், இருந்தா தானே வாப்பின்னு பாத்ரூமுக்கு போறாளாக்கா, கொண்டையிலேயே ரிமாண்ட் சொருவிட்டு போயிட்டாளாக்கா. இப்ப புடக்காளிக்கு போயிட்டு வர வரைக்கும் நான் போடன்னு பாத்துட்டு கொண்டு இருக்கிறேன். மாசமான 350 ரூபா ஆம்பளை தானே கட்டுறோம். அந்த ரிமோட் எப்ப கிடைக்குது அந்த ஆம்பளைக்கு எல்லாம் எப்ப தெரியுமா அந்த டிவி ரிமோட் கிடைக்கும்? நைட்டு 10:30 மணிக்கு எல்லா நாடகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்தாங்க ரிமோட், நீங்க பாருங்க. நம்ம ஓட்டோம்னா அப்போ தாண்டா 2 கிழவைங்க அண்டா நிறைய மருந்துகின்றாங்க. வாலிப வயோதிக நண்பர்களே, உங்களுக்கான பிரச்சனைகளை நாங்கள் தீர்த்து வைக்கிறோம். சிறுவயதில் நீங்கள் செய்த தவறுகளுக்கெல்லாம் நாங்கள் மருந்து கொடுக்குறோம். திங்கக்கிழமை சேலம் ஜெவஹர்லால் செல்லப்போம், செவ்வாய்க்கிழமை நாமக்கல் லட்சுமிலால் செல்லப்போம், புதன்கிழமை கரூர் வள்ளுவர் லால் செல்லப்போம், வியாழக்கிழமை வீதியா தெரியுமா? இது ஒரு குழப்பாடா? நடுவரவர்களை, நீ மருமகளா வாரவோ வீட்டில் இருக்கிற பெரிய முதல் மதிக்கிறியா? 2 பணத்தை சம்பாரிச்சு கொண்டாந்து வாங்கணும், உனக்கு கொண்டு அட்டாரி கேட்குது. வம்படியா அந்த தோட்டத்தை காப்பாத்தி வச்சு இன்னைக்கு 1 ஏக்கரா 1 கோடி 2 கோடிக்கு விற்கிறதுக்கு யாரு காரணம்? அது எப்படமா ஓட்ட நகலப்ப பூரா வித்து நம்ம குஞ்சு குளத்தையும் உழைக்கிட்டு கம்மஞ்சோத்தையும் நெல்லஞ்சோத்தையும் பச்சை புழுதலையும் கரைச்சு குடிச்சிட்டு காப்பாத்தி வச்சாலே என்னை பெத்த தாயி, அவளுக்கு ஒரு சோறு வர்றதுக்கு உனக்கு நோவுது. இதே இவி ஆயா அவருக்கு நல்லா கேளுங்க, நம்ம வீட்டுல இருக்க வரைக்கும் நல்லா தான் இருப்பாளுவோம்.
ஆதி ஆயா வீட்டுக்கு போயிட்டு வந்தா தங்கு தங்கு தங்குன்னு குதிக்கிறான். போய் ஏதோ வேப்பலை அடிச்சு விடுவாளுங்களாட்டு இருக்குது. ஒண்ணு தெரிஞ்சுக்க மாப்பிள்ள, சர்வீஸ்க்கு போயிட்டு வந்த பைக்கும் அவங்க ஆத்தா வீட்டுக்கு போயிட்டு வந்த ஒய்ஃபும் 3 நாளைக்கு சொன்னபடி கேட்காது. இதான் உலக ரகசியம். கிரீஸ் அடிச்சு விட்டுருவாளுங்க போல இருக்கு. சுத்துறாடா எல்லாரும் போனுங்க. காத்தால எடுத்து போன காதுல முடிச்சா பொழுதுக்குமே வியாயா கிட்ட போன் பேசுனா அந்த குடும்பம் முன்னுக்கு வருமா? இங்க குசுமுட்டா கூட போன் பண்ணி சொல்லிடுறான். இப்ப குடும்பம் முன்னுக்கு வருமா? நடுவர் அவர்களே, நல்ல பொழைக்கிற குடியானுச்சு என்ன பண்ணணும் தெரியுமா? 1000 சண்டை வந்தாலும் தான் பெத்த தாய் தாப்பங்கிட்ட புருஷனூட்டு நடக்கிறது வெளியே சொல்லக்கூடாது. அக்கப்பத்த வீட்டுல சொல்லக்கூடாது. கூட பிறந்த அண்ணன் தம்பிட்டு சொல்லக்கூடாது. ஒரு பொம்பளை மெட்டு கொடுத்தணும் பழகணும். ஆனா நீங்க அப்படி நடக்குதா? நீங்க அடிக்கவெல்லாம் வேண்டாம், கையை மட்டும் ஓங்குங்க. ஓங்குனா போதும். கொல்லு. முன்னெல்லாம் 4 நாயகாரரை வச்சு நாயம் பேசுவாங்க. அப்படி எல்லாம் இல்லை. நீ கையை மட்டும் ஓங்கு. டேய் போடு, போன போடு, கொப்பச்சுக்கு ஒரு போன போடு. அந்த கல்யாணம் முடிச்சு வச்ச பாரு, அந்த புரோக்கு அவனுக்கு ஒரு போன போடு. அதுக்கு முன்னால நாயம் பேசுறான் பாரு மஞ்சினார், அவனுக்கு ஒரு போன போடு. அந்த கல்யாணத்தை வந்து தின்னுட்டு போனாங்க பாரு, அந்த தலைவரி நகைகள் வர சொல்லு. போராத்தனை வேத்தி போகணும். நடுவர் அந்தாலும் என்னவா பண்ணா? என்னடா பண்ணேன்? அவரே வா போண்டாட்டிட்டு அடி வாங்க முடியாது ஒரு வாரம் சுத்திட்டு. நடுவர் அவர்களே, ஒரு குடும்பம் விளங்கணும் அப்படின்னா முதல் பொம்பளை வாயடக்கி இருக்கணும். என்ன 1000 சங்கட்டமா இருக்கு. நீ நல்லா பாருங்க, பட்டிமன்றம் முடிச்சு கூடு போனா எங்க அம்மா, ஏன் சாமி காட்டூர் போனியா? ஏடா காட்டூர் நண்பர்கள் சோறு போட்டாங்களா? ஏடா புள்ளா கோயில பாத்தியா? அம்மா அருமையா கட்டி வைக்கிறாங்க. நீ போய் நீ படுத்தினு எந்திரிச்சு தொலைமாண்ட, வா உட்காரு. சரி கையக்கால கழுவிட்டு வரேன். நீ போய் கழுவிட்டு வா போ. நான் கையக்கால கழுவிட்டு வரக்குள்ள அடுப்புல கல்லு காஞ்சாயிருங்க. டேய் வெள்ளைக்கோழி நேற்று மொட்டு வச்சுருந்தா ஒரு மொட்டு தோசை போட்டு தரேன். நேற்று உங்க அக்கா ஊர்ல இருந்து பொடி கொடுத்துட்டா, பருப்பு பொடி, மொறுன்னு ஒரு பொடி தோசை போட்டு தரேன். டேய் அட தங்கம், நெய் காய்ச்சினே, இந்தா ஒரு நெய் தோசை போட்டு தரேன். நான் சாட்டு முடிக்க வரைக்கும் என்னை பெத்த தாய் நடுவர்களே, வேணுமா வேணுமா வேணுமாடு காட்டு தோசைட்டு போடுவாளுங்க. இப்போ வீட்டுல ஒருத்தி இருக்காளுங்க, சில் ராணி சிலேபி மேனி. யாரு? என் பொண்டாட்டிதே. ஒரு தோசை தாங்க கல்லுல ஊத்தி இருப்பேன். மாமா போதுமா? அடி ஒண்ணுதான் ஊத்திக்கிற ஊத்து. மாமா போதுமா? மாமா போதுமா? போதுமா போதுங்கிறாள. இந்த தோசை தின்ன அந்த வேப்ப மரத்தில் தூக்கோடு தொங்குறேன்னு கேக்குறேன். உண்மை மாப்பிள்ள, நைட்டு சாப்பாடு போலேன்னா அவன் வேலையே காட்டுவான். அப்பத்தான் பிசைஞ்சு வாயில வைக்க போவோம். நீங்க சாப்பிடுங்க, உங்களை ஒண்ணு கேட்கணும். ஐயய்யா என்ன கேட்க போறான்னு தெரியலையா? போனதை எடுத்து பார்த்து விட்டாளா, இல்லை பைக்கில் ஏற்றிக்கிட்டு போனதை யாரும் போட்டு விட்டு விட்டாளுகளா? இந்த பயத்திலே 10 நிமிஷம் சாப்பிட வேண்டியதை 1/2 மணி நேரம் தண்ணியை குடிச்சு சாப்பிடுவான். இந்த பொண்டாட்டி தேவையாடா? தேவையான்னு கேட்குறேன். அதுவும் பாருங்க, தட்டத்தில் சோத்தை போட்டதுக்கு அப்புறம் என்னை பெத்ததாய் திருவாயம் திறக்க மாட்டாளுங்க. பருப்பு இருக்கு, ரசம் இருக்கு, மோர் இருக்கு, சாமி எடுத்து ஊற்றி சாப்பிடும்பா. ஆனால் என் பொண்டாட்டி அப்படி இல்லை. வட்டல போட்டதுக்கு அப்புறம் தான் நீங்க வீட்டுக்கு வாரைக்கு வீட்டுல என்னால் நடத்து உங்களுக்கு தெரியுதா? இருக்கு பருப்பு ஊத்திட்டு வாரேன். உங்க அக்கா வாரமான சங்கரியில இருந்து வாரேன். எங்கெல்லாம் கடை கண்ணி இல்லையா? உங்க அக்கால கண்டா கோயா கட்ட வளப்பையா ஏத்தி விடுறேன். ஏங்க எரியுது? தைலத்தை மூக்குல வச்சு எரியாத மணக்குமா? உங்களுக்கு மூக்கு எரியுது, எனக்கு பவர் எரியுது. நல்லா தண்ணி கலந்து குடிக்கணும். எங்க கேட்கறாங்க? எக்ஸா மிக்சிங் ஊத்தி கொடுத்தோம். சரி விடு, இன்னைக்கு அது வேணாம். வரும்போது 3 கட்டப்பை கொண்டு வந்தா, போகும்போது 7 கட்டப்பை ஏற்றிக்கிட்டு போறான். வீட்டுல ஒரு காய்கறி பட்டை போட மாட்டேங்கிறான். கொக்கால கண்டு ஏற்றி விட்டுறான். இருங்க ரசம் ஊத்திட்டு பாரு. இந்த அம்பிக்கார 5 கண்டாலும் செலவு பண்றேன், 50 கண்டாலும் செலவு பண்றேன். பாரு பள்ளி வளத்துக்குள்ள இத்தனை மில்லு ஓடுதில்ல. ஒரு தடிக்கறி போய் பூட்டலாம், ஒரு 2 சேலை புட்டி ஓட்டலாம், ஒரு 4 பாவ அடிக்கலாம். ஆனா கடைசிக்கு ஒரு டேக்கெட் எடுத்து ஓட்டுறேன்னா தட்டி மாடு மாதிரி ஓரச்சு. நீ எவனை கண்டா 500 ஏத்தற. நம்மளுக்கு 2 பிள்ளை இருக்குது. எப்படி தேவையில காப்பாத்துவியோ? இருங்க தயிர் ஊத்திட்டு வரேன். எறும்பு தயிர் வேணுமா மாடு தயிர் வேணுமா? பால்ட்டா இருந்தா ஊத்துவேன். அவை பிராட்டி சொன்னா, கொடிது இளமையில் வறுமை கொடுது, அதனும் கொடிது வறுமையில் நோய் கொடுது, அதனும் கொடிது அன்பில்லாத பொண்டாட்டி. அவட்ட சோறு வாங்கி திங்கிறது ஆழகால விஷத்தை விட கொடுமைன்னு சொன்னால. ஐயா ஒருவன் நல்ல சோறு போடுற துப்பு கட்டதுக்கா பேசுறான் பொண்டாட்டிக்கு. ஏங்க நாங்க கல்யாணம் முடிக்கல, 2 புள்ள பக்கல,
உங்களுக்கு பொண்டாட்டி இல்ல? இருக்கு. உனக்கு இல்ல? இருக்கு. எல்லாருக்கும் இருக்குதுங்க. ஏன் தெரியுமா? பொண்டாட்டி விட அம்மாவை பெட்டர்னு சொல்றோம். எங்களை அனுசரிச்சு போறாளுங்க எங்க அம்மா. பொண்டாட்டியை அனுசரிக்கிறது இல்லைங்க. பொண்டாட்டியை அனுசரிக்க மாட்டேங்கிறா. நம்ம காட்டூர்ல யாருமே ஆம்பளைக்கு தண்ணி போட மாட்டாங்களாம். என்ன கூட்டத்துல சலசலப்பு தென்படுது? இந்த பழக்கமே இல்லையா? கும்பாபிஷேகம் முடியட்டும் சொல்றாங்க. கும்பாபிஷேகம் முடிஞ்சு வந்து நீ பேச்சு பாரு. நடுவர் அவர்களே, அப்படிக்கு எப்படி ஆம்பளை யாராலும் தண்ணி போட்டு போய் வீட்டுல படுக்கிற ஆம்பளைகளுக்கு மஞ்சுநாதன் ஐடியா சொல்றேன். என்ன ஐடியா? போய் மப்பள வீட்டுல படுக்கிற ஆம்பளை டவுசர்ல பணம் இருந்தா உசாரா எடுத்து ஒளி வச்சு போட்டு தூங்கும். ஏமாந்து நைட்டு மப்பள பணத்தோட போய் படுத்துட்டீங்கன்னா வெடிச்சு காத்தால டவுசர் இருக்கு, பணம் இருக்காது. உண்மை மாப்பிள்ள. ஆட்டை போட்டுக்குவா. நீ வயிற்றுக்கே வாங்கி குடிச்சு போட்டு கையில் லுட்டு பாப்பேன். உள்ள ஐயாயிரம் வச்சமே ஆடமே அங்க இருக்கிறதா தூக்கிட்டாளே வீட்டுல. டேய் பண்டிகை எடுத்து பாத்தியா? பொழுத டவுசர் வச்சுதா? நீ குடிச்சு போட்டு எங்க இடத்த அங்க போய் பாருவா. பிராடுக்காரி. உண்மை மாப்பிள்ள. எங்க ஊர்ல ஒருத்தன் இந்த தீபாவளிக்கு ஓனர் 25,000 ரூபாய் போனஸ் கொடுத்துருக்கான். தண்ணியை போட்டுட்டு டவுசர்ல 25,000 ரூபாய் வச்சுட்டு வீட்டுல போய் படுத்திருக்காட்டா. சரி. காலையில பணத்தை காணோம்டா. இவன் பொண்டாட்டி தாண்டா எடுத்திருக்கா. எப்படிங்க கண்டுபிடிச்சா? இவன் பொண்டாட்டி எடுத்து அவ அம்மா விட்டு கொடுத்து விட்டுருக்காங்க. எங்க பொண்டாட்டி எடுத்துட்டாலே விநாயகம் மேல 1000 ஜத்தியும் பண்ணுவா. அவங்க அம்மா விட்டு கொடுத்தது இவனுக்கு அப்படி தெரிஞ்சது. இவன் டவுசரோட எடுத்து கொடுத்து விட்டுருக்காடா. இவன் மாமியா வீட்டுல போனா இவன் டவுசர் கொடியில காஞ்சிக்கிட்டு இருந்திருக்கடா. அவன் மாமனாரும் டவுசர் லூசா இருக்குன்னு டக்கு பிடிச்சி போட்டு தெரிஞ்சிருக்காண்டா. பிச்சைக்கார பையன் விரட்டி விரட்டி போட்டுருக்காண்டா. நடுவரவர்களை எதெடுத்தாலும் கோளாறுங்க. நல்லா கேளுங்க. கட்டுன்னு புருஷனை கண்டு கூட இன்னைக்கு பொம்பளைக்கெல்லாம் பயம் இல்லை. இந்த குழுவுக்காரன் ஒருத்த வர்றான் தெரியுமா? திங்கக்கிழமை ஒரு குழுவு, செவ்வாய்க்கிழமை ஒரு குழுவு, புதன்கிழமை ஒரு, அது பேர் குழுவு இல்லை, பூரா புழுவு. நாம பேர் சொல்லி கூப்பிட்டா ஏன் உன் ரூட்டுக்கு அவரக்கா விற்க வந்தனா தவறக்கா விற்க வந்தான்னு கேட்கறல்ல. அவங்க காத்தால 7 மணிக்கு வர. ஏய் செல்வி, சுமதி, காயத்ரி குட்டு 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 குட்டுன்னு நடுங்கிறாளுவோ. அந்த பணத்தை வாங்கி நீ என்ன பண்ற? வாங்கிறது 25,000, வீட்டுக்கு கொடுக்கறது 15,000, 10,000 ரூபாய் யாயாளுக்கு கொடுத்துட்டுறா. அந்த 10,000 ரூபாய் காசுக்கு இழிச்சு வா புரிச்சு இவன் வட்டி கட்டிட்டு கொண்டிருக்கேன். தேவையாங்கது? எங்க அம்மா எனக்கு கடங்காரம் பண்ணி பாப்பாளா? காதுல போட்டிருக்கிற அந்த தொங்கட்டான கூட கழட்டி கொடுத்து கடனை கட்டுடா சாமின்னு சொல்றவன் பெத்த தாய்ங்க. ஆனா அந்த அம்மனி என்ன சொல்லிச்சு? நாங்க பூவுக்கு ஆசைப்பட மாட்டோம், வேணுமானு கேட்டா வேண்டாம் தான் சொல்லுவா. சரி, பூ வேணுமானு கேட்டா வேண்டான்னு சொல்றீங்களா? அதே மாதிரி தங்கம் வேணுமானு கேட்டா வேண்டான்னு சொல்றியா? சொல்ல மாட்டா. 7 பவுனுக்கு போட்டு 10 பவுனுக்கு போட்டு அட்சய திருதின்னு ஒண்ணு வந்தது. அட்சய திருதி அன்னைக்கு மணிமேகலை அம்மா அந்த அட்சய பாத்திரத்துல எடுத்து சோறு போட்ட நாள் அட்சய திருதி. இது ஊரா தங்கம் வாங்கறதுக்கு ஈரோடு கூட்டிட்டு போய் என் பொண்டாட்டி அட்சய திருதி எனக்கு தங்கம் வாங்கணும். தங்கம் சரி மாமா வா போலாம் இழுத்துட்டு போனான். 1/2 பவுன் வாங்க போனோம். கூட்டம் நிக்குது, ஒரு சேர கூட்டம். முட்டி போது உள்ள போய் மாமா 1/2 பவுன் வாங்கிட்டோம்னா கழுத்துல போட்டிருந்த 5 பவுன் சங்கிலி காணும். உண்மை மாப்பிள்ள. தர்கம்பார் தம்பி 10 வருஷமா அட்சய தீதி அன்னைக்கு பட்டிமன்றம் வர மாட்டான். அந்த தொப்பி போட்டு தம்பி. அப்படியா? வருஷம் 1 பவுன் 2 பவுன் அட்சய தீதிக்கு எடுப்பான். சரி. எப்படா வளர்ச்சின்னு இவன் 10 வருஷத்துக்கு முன்னாடி போகும்போது கடை சின்ன கடையா இருந்திருக்கு. இவன் எடுக்க அவன் மாடியா கட்டிக்கிட்டு இருக்கான். இவன் மாடியா வித்துக்கிட்டு கீழே வந்து சேர்ந்துட்டான். நடுவரவர்களே, வளைய பிரிச்சு வச்சு காத்துல போய் நானே மாட்டிக்கிட்டு தேடி விலங்க எடுத்து தெரியாமடி நானே தான் பூட்டிக்கிட்டு வாசலிலே வலியும் இல்லை பால ஒரு விதியும் இல்லை வேணாயா பொண்டாட்டி அம்மண்ணி அம்மண்ணி அம்மோரன் கன்யாசா நானு மாறி எடுத்தா அதை யார் கொடுத்தா ஒரு 3 முடிச்சால முட்டாளானே கேளு தம்பி இருந்த தேருக்குள்ளே இப்போ உளுந்த தேருக்குள்ளே நான் இருந்த தேருக்குள்ளே நான் உளுந்த தேருக்குள்ளே. நல்லா இருக்கிற ஆம்பளை கல்யாணத்துக்கு அப்புறம் தாங்க குடிகாரனாகி கடங்காரனாகி தொழில் பண்ண முடியாத திக்கி திணறானையா. நீ சொல்றாங்க திருமணம் என்பது 1000 காலத்து பயிர். நான் கேட்கிறேன், 25 வருஷத்துல ஒரு பையன் பொண்ணு கேட்கறான்னு வைங்க. 22 வரைக்கும் அவன் படிச்சிருப்பேன், ஒரு வேலை வாங்கியிருப்பேன், இன்போசிஸோ ஏதோ ஒரு பக்கம் டிசியில் வேலை.
மாசமான 40,000 ரூபாய் சம்பளம் 2 வருஷத்துக்கு மொத்த டேக்ஸ் போக அவ வருமானம் பண்ணி கட்டினது போக வருஷம் 4 லட்சம் ரூபாய் மிச்சம். 4 நாள் 8 லட்சம். இன்னைக்கு காட்டூருக்குள்ள ஒரு சென்ட் பூமி என்ன விலை? ஏக்கரா கோடி, 2 கோடி, 3 கோடி, 5 கோடி. இவன் 8 லட்சம் சம்பாரிச்சு எங்கிருந்து 3 ஏக்கரா வாங்குவேன்? பொண்ணு கேட்க போனா மாப்பிள்ளைக்கு சொந்தமா வீடு இருக்குதா, மாப்பிள்ளைக்கு சொந்தமா கார் இருக்குதா, மாப்பிள்ளைக்கு சொந்தமா தோட்டம் இருக்குதா, மாப்பிள்ளைக்கு டவுன்ல வாடகை வருதா, 25 வருஷத்துல எப்படி இத்தனை சம்பாதிப்பேன்? சரி, இத்தனையும் சம்பாரிச்சா தான் பொண்ணு கொடுப்பாங்களாட்டு இருக்குதுன்னு தறி போட்டு பா ஓட்டி வம்பாடு பட்டு ஊட்ட வாங்கி காட்டை வாங்கி காரை வாங்கி பங்களா வாங்கி தோட்டம் வாங்கி எல்லாம் போவையிலும் மண்டியில மசூரில வயசு 35 போய் பொண்ணு கேட்டா நாங்க ஒன்னும் 7 வயசு பையனா பாக்குறோமுங்க. அப்ப எப்பத்தான் இவன் கல்யாணம் வைக்கிறது? தம்மனி சொல்லுச்சுல, கொங்கு மண்டலத்துல 25 35 வருஷம் 45 வருஷம் நேரா சித்தப்பனும் ஆக முடியாது, பெரியப்பனும் ஆக முடியாது, தாத்தனாயிட்டான். அது காரணம் ஆறு இல்ல போட்ட பிள்ளைகள் பெத்தையோ இட்டாரியில் பிறந்து அட்டாரியில் குச்சிருக்கிறாங்க. என்னைக்கு சொத்து பார்த்து கல்யாணம் பண்றக்கு ஆரம்பிச்சோமோ அன்னையோடைய திருமணம் என்பது வியாபாரமாய் போச்சுங்க. நீ கல்யாணமும் முடிக்கிறோம், மண்டபம் இருந்தா மண்டபத்துக்காரன் பிள்ளை, பஸ் இருந்தா பஸ்காரன் பிள்ளை, தறி இருந்தா தறிக்காரன் பிள்ளை, தோட்டம் இருந்தா தோட்டக்காரன் பிள்ளை. பிள்ளைக்கும் பையனுக்கும் சம்மதம் பண்றது இல்ல, சொத்துக்கு சம்மதம் பண்றாங்க. மண்டபம் இருந்தா மண்டபத்துக்கார பிள்ளை, பஸ் இருந்தா பசுக்கார பிள்ளை, லாரி இருந்தா லாரிக்கார பிள்ளை. எவனா கடை இருக்குன்னு கடங்கார பிள்ளை தர்றாங்களா? சூப்பருக்கு தரமாட்ட. இப்ப வந்ததுக்கு அப்புறம் தானே அவன் கடங்காரனே ஆவற. இந்த கல்யாணத்துலதான் கடனா வருது. எங்க நான் கேட்கிறேன், இன்னைக்கு மத்தியானம் மண்டபத்துக்கு போய் நாளைக்கு மத்தியானம் மண்டபம் காலி பண்ணிட்டு வரக்கு 4 லட்சமாங்க. பப்பேரும் தனியா கொடுத்தா அதுக்கு 1.5 லட்சம் வாடகை. மணி ஏசி போட்டா மணிக்கு 10,000 ரூபாய் வாடகை, கேஸுக்கு வாடகை, கூட்டக்கு வாடகை. கல்யாணம் பண்ணி அந்த மண்டபத்துக்கு மட்டும் செலவு 7 லட்சமுங்க. அன்னைக்கெல்லாம் எங்க ஊர்ல ஒரு கல்யாணத்துல 8 லட்சம் ரூபா கல்யாண செலவு. சரி, மாப்பிள்ளை 4 லட்சம் தான் இருக்குங்கிறேன். அப்ப 4 லட்சத்தை கட்டிட்டு பொண்ணை கூட்டிட்டு போகணும், மண்டபத்துக்காரன் உட்கார வச்சுட்டான். பொண்ணு பிள்ளைங்க. நடுவர் அவர்களே, பெத்த தாய் என்னைக்குமே பையன்கிட்ட பணத்தை எதிர்பார்க்க மாட்டாங்க, பாசத்தை தாங்க எதிர்பார்ப்பா. அந்த பாசத்து இந்த பொண்டாட்டி வந்ததுக்கு அப்புறம் பெத்த பசங்க எங்கனால எங்க அம்மாளுக்கு கொடுக்க முடியலையே தாங்க வருத்தம். 4 கடா வெட்டி விருந்து வைக்கிறீங்க எங்க வீட்டுல, 4 கடா வெட்டி விருந்துங்க. எங்க அம்மா எலுமிச்சங்க சோறாய் திங்கிறாளுங்க. என் பொண்டாட்டி போய் சொல்றேன், நான் போய் கூப்பிட்டேன், எங்க அம்மா வரமாட்டேன்னுடுது. பொண்டாட்டி வந்து கூப்பிடலின்னு எங்க அம்மா கேவலம் பேசுறா. ஒரு வார்த்தை கூப்பிடுவேன், உங்க ஓயா நீ கூப்பிட்டா வரல, நான் கூப்பிட்டா வருவாளா? கூப்பிடல. நடுவர் அவர்களே, என்னை பெத்த தாய் எலுமிச்சங்க சோறாய் திங்கிறா. 1000 பேர் வந்து திண்டாங்களுக்கு என்ற சபை நிறையிலிங்க. எங்க அம்மா எலுமிச்சங்க சோறு தின்னாளுங்க, அனுசரிச்சு போவலிங்க. இன்னைக்கு 1000 கோயிலுக்கு கும்பாசம் பண்ண சொர்க்கம் இல்லைங்க, 10,000 பேருக்கு சோறு போட்டா சொர்க்கம் இல்லைங்க, 1,00,000 ரூபாய் கொண்டு போய் கோயில்ல காணிக்கு போட்டா சொர்க்கம் இல்லைங்க. எவ்வளவு ஒருத்தன் பொண்டாட்டி வச்சு கேட்காத பெத்த தாய் தான் படுத்து சாக வரைக்கும் வயிறாரும் சோறு போட்டவி செத்து போயிட்டு அண்ணன் தம்பி ஒத்துமையா இருந்து ஈமக்கடம் பண்றான் பாத்தீங்களா, அவன் தான் சொர்க்கத்துக்கு போவானுங்க. இவளுக்கு இருக்கிற கூட மாட்டாளுங்க. ஒரு அப்பனாயால பிச்சைக்கார மாதிரி அப்பன் ஒரு பக்கமா அம்மா ஒரு பக்கம் பங்கு பங்குறாளுங்க. ஏங்க உன் தம்பி பொண்டாட்டி பார்க்க மாட்டாளா? உங்களால நானே தான் பார்க்கணுமா? கேள்வி கேட்கறையா? பார்த்த என்னன்னு கேட்கிறேன். நாம பார்க்கற கூட மாட்டேங்கிறாளுங்க. 4 பசங்களை பெத்தாலே ஒரு தாய் எந்த பாகுபாடும் இல்லாத பாசத்தை சமமா பிரிச்சு கொடுத்து பாக்குறாங்களுங்க. ஆனா அந்த 4 பசங்களும் சேர்ந்து அந்த ஒரு தாயை பார்த்துக்க முடியலீங்க. ஆளுக்கு ஒரு மாசம் சோறு ஊத்துறாங்களுங்க. ஒரு மாசம் ஈரோட்டில், ஒரு மாசம் திருச்செங்கோட்டில், ஒரு மாசம் சங்கரியில், ஒரு மாசம் பள்ளி வளத்துல. வேணா பிச்சைக்காரியாங்க நான் கேட்கிறேன், பார்க்க மாட்டேங்கிறாங்க. 100 கோடி ரூபாய் சொத்து வச்சது ஆய்க்கும் இதேதான் நிலைமை, பிச்சைக்காரியா இருந்தாலும் அதே நிலைமை. மாமியம்மார்களை நிறைய இருப்பின்னு சொல்லி கொடுத்துட்டு போறேன். மகதானம் மருமகதானம் நம்ம பேத்தி தானம் கொப்பனும் கோயாலும் போட்ட நகை பூரா கழட்டி கொடுத்தீங்கன்னா பள்ளிவாளை பஸ் ஸ்டாண்ட்ல பிச்சை எடுப்பீங்க. உஷாரா இருக்கணும். உண்டு நகை இருந்தா தான் நாளைக்கு செத்து நடுவுல கிடக்கையில் மருமகன் நெஞ்சா போட்டுக்கிட்டு அழுவா. இல்லைன்னா வாரவளுக்கு முந்தானி கொடுப்பா. என்ன சம்பாரிச்சு வச்சா இவ்வளவு போதும் முந்தானி அப்படின்னு. பெத்தாலும் பெத்தேனே 4 புள்ள பெத்தேனே, ஒத்த புள்ள கூட எனக்கு சோறு போடல, ஓடி அடி சம்பாதிக்க
1000 தடவை பிறக்க போறதில்ல, ஒரு தடவை பிறந்திருக்கிற ஒரு தாயினுடைய உதரத்தால அவங்க இறக்கு வரைக்கும் நம் உதரத்தை கொடுத்து அவளை பாதுகாக்கணும்னு சொல்லி வாழ்க விவசாயம், வளர்க விவசாயி, ஓங்க வன்புகள், நீங்க வன் வறுமை, விவசாயம் பண்ற வயலுக்கு பொண்ணு கொடுங்க, என் நல்ல வருஷம் ஒரு புள்ள பெற்று கொடுப்பேன். இந்த உலகத்திலேயே யாருக்கு அடிமை இல்லாத தொழில் பண்ணை பண்ற தொழில். மற்ற தொழிலெல்லாம் ஒருத்தருக்கு அடிமைங்க. கேள்வி கேட்பானுங்க, பதில் சொல்லோனே. பண்ணை பண்றவ யாருக்கு அடிமை இல்லைங்க. தானே ராசா, தானே மந்திரி. வேலை இருந்தா செய்வ, இல்லைன்னா வேப்ப மரத்துக்கடி கட்டில் போட்டு தூங்குவ. அப்படி சுதந்திரமான தொழில் விவசாயம் அடுத்த தலைமுறை செய்ய வேண்டும் என்று தாழ்மையான வேண்டுகோளை வைத்து பிறந்தநாள் அன்னைக்கு கேக் வெட்டி கொண்டாடுறீங்க, சந்தோஷம் வெட்டி கொண்டாடுங்க, வேண்டான்னு சொல்லல. உங்க பிறந்தநாள் நினைப்பா உங்க ஊர்ல ஒரு மரத்தை நட்டு வைங்கன்னு. அது வெட்டுன கேக்கு 10 வருஷம் கழிச்சு என்ன பிளேவர்னு கேட்டா தெரியாது. நீங்க நெட்டுன மரம் 1000 வருஷத்துக்கு இந்த மக்களுக்கு காத்தையுமே நல்ல பழத்தையுமே நல்ல இயற்கையான சூழ்நிலை கொடுக்கு. நன்றிங்க, வணக்கம்ங்க. அருமையான பேச்சு. நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பாப்போம். இன்னைக்கு கொங்கு மண்டலம் பூரா சுத்துறாருன்னா அதுக்கு காரணம் அருமையான பேச்சு தான் காரணம். இப்போ இன்னும் ஒரு பட்டிமன்றம் கடுமையான பணியாக இருக்குது. இன்னும் பட்டிமன்றம் ஒரு 20 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். இப்பொழுது ஏன்னா அந்த பாப்பா ஒரு 7 நிமிஷம், இந்த பெரிய பாப்பா ஒரு 13 நிமிஷம், 7 3 20, நான் ஒரு 3 நிமிஷம் தீர்ப்பு. கடுமையான பணியாக இருக்குது, விசப்பணி எல்லாம். அதையும் தாண்டி ரசிக்கிறீங்கன்னா உங்கள் ரசனைக்கு நாங்கள் அடிமைப்பட்டு இருக்கிறோம். அவ்வளோ அழகாக ரசிக்கிறீங்க. பாப்பா நந்தினி, நீ யாருக்கு பேசுகிற? உனக்காக பேசுகிற? தாய்க்கு. சரி, ஆமாம், இந்தா.